மத்திய அரசு பணிகள் தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, சீதா மற்றும் கீதாவின் சராசரி வயது 40. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? சீதா வந்து A வச்சுக்கலாம், கீதா வந்து B வச்சுக்கலாம். அப்ப A plus B by 2 equal to என்னது 40 கொடுத்திருக்காங்க. அப்ப இத எப்படி எழுதிக்கலாம்? A plus B equal to இந்த 2 கிராஸ் மல்டிபிள் பண்ணா 80. இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சீதாவுக்கு பதிலாக ரித்துவை கொண்டாள். அப்ப B plus C by 2 equal to 38 கொடுத்திருக்காங்களா? அப்ப இத கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? B plus C equal to 76. இது வந்து என்னது? செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் கீதாவுக்கு பதிலாக ரித்துவை கொண்டால் சராசரி வயது 42 ஆகும். அடுத்த ஈக்குவேஷன் எப்படி கொடுத்திருக்காங்க? C plus A கொடுத்திருக்காங்க. C plus A by 2 equal to என்னது 42 கொடுத்திருக்காங்க. அப்ப இத கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா C plus A equal to 84. இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அப்ப மூணு பேரோட வயது தான் கேட்டாங்க. வயதுகள் முறையே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? A plus 2C plus B கிடைக்குமா? செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்றோம். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு B plus 2C plus A equal to நான் ரெண்டையும் ஆட் பண்றோமா? 86ஐயும் 76ஐயும் 84ஐ ஆட் பண்ணா 0 160 வருமா? இது வந்து என்னன்னு வச்சுக்கலாம்? நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுல இருந்து என்ன பண்ணலாம்? நம்ம A plus B யோட வேல்யூ வந்து இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபோர்த் ஈக்குவேஷனா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 2C plus A plus B யோட வேல்யூ என்னது? 80 equal to 160. அப்ப 2C யோட வேல்யூ என்னது? இத மைனஸ் பண்ணோம்னா 80. C is equal to என்னது? 80 by 2. இப்ப கேன்சல் பண்ணா என்ன வரும்? 40. இப்ப C ன்றது நம்ம என்னன்னு எடுத்துருக்கோம்? நம்ம ரித்துன்னு எடுத்துருக்கோமா? அப்ப C யோட வயசு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 40 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் மத்த ரெண்டு பேரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது 40 இருக்கு C யோட வேல்யூ. அப்ப B plus C ல வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு B யோட வேல்யூ கிடைச்சிருமா? அப்ப B equal to 76 minus இந்த 40 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா B equal to என்ன வரும்? 36 வருமா? B யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் B யோட வேல்யூ எதுல பண்ணிக்கலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? A equal to 80 minus 36. அப்ப A வோட வேல்யூ என்னது? 44. அப்ப 44 36 40 ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, இரண்டு எண்கள் 8:9 8:9 என்ற விகிதத்தில் இருக்கின்றன. அவ்விரண்டு எண்களின் கூட்டுத்தொகை. அப்ப இத ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 8x plus 9x. இதுதான் வந்து என்ன சொல்லிருக்காங்க? 102. எனில் அந்த இரண்டு எண்களுக்கு இடையான வித்தியாசம் என்ன கேட்டாங்க? ரெண்டு நம்பருக்கு உள்ள வித்தியாசம் என்னது? 1. இந்த 1 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? நமக்கு 17 வருமா? 17 வந்து 1 or 2 இருந்தா 1 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 17 கேன்சல் பண்ணா இது என்ன வரும்? 6 டைம்ஸ் வரும். அப்ப ஒரு இது என்னது? ஒரு டிஃபரன்ஸ் என்னது? 6. ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 14 × 8 plus 42 × 9 minus 111 by 3 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 14 × 8 plus 42 × 9 minus 111 by 3. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிவைட் பண்ணுவோம், அதுக்கு அடுத்து மல்டிபிள் பண்ணுவோமா? அப்ப டிவைட் பண்ணோம்னா 37 வரும். நெக்ஸ்ட் இத மல்டிபிள் பண்ணோம்னா 378. அடுத்து இத ஆட் பண்ணனும். 112 minus 378 minus 37 அப்படின்னு இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இத மைனஸ் பண்ணனும். 0 9 4 490 minus 37 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 453. ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, P/Q 5:3. P க்கு 5 எடுத்துக்கணும், Q க்கு 3 எடுத்துக்கணும். Q/R P/Q is equal to 5:3. Q/R is equal to 2:5. எனில் Q/P plus R இன் மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க? அப்ப P Q R ஓட வேல்யூ பார்க்கணும். 5 இங்க 3 2 5 இங்க 3 வரும், இங்க 2 வரும்.
இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா 15 வரும், இங்கே 16 வரும், இங்கே 10 வரும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு Q is to P plus R ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ Q ஓட வேல்யூ என்னது 6 அப்போ 6 plus P plus R தான் கேட்டிருக்காங்க. அப்போ 10 15 ஆட் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு 25. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 17 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் உள்ளன. முதல் 11 எண்களின் சராசரி x எனில் கடைசி 6 எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க ஆட் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆட் நம்பர்ஸா இருந்தா என்னவா இருக்கும் சென்டர் வேல்யூ இருக்கு இல்லையா அதுதான் வந்து அதோட சராசரி ஆவரேஜா இருக்கும். 17 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் முதல் 11 எண்களின் சராசரி எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 11 எண்கள்னா அதுல சென்டர் வேல்யூ என்னவா இருக்கும் 6th நம்பரா இருக்குமா 1 2 3 4 5 6 6 நம்பர் தான் என்னது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அடுத்த நம்பர் என்னவா இருந்திருக்கும் எக்ஸ் பிளஸ் 2 இருந்திருக்குமா ஏன்னா இது ஆட் நம்பர்ஸ். அப்ப ஆட் நம்பர்ஸ்னா எக்ஸ் பிளஸ் 2 அடுத்து என்னது எக்ஸ் பிளஸ் 4 6 8 10 12 14 16 18 20 இப்படிதான் வந்து போயிட்டே இருக்கும். நம்மகிட்ட என்ன கேட்டாங்க கடைசி 6 எண்களின் சராசரி என்ன கேட்காங்க. இப்போ லாஸ்ட்ல இருந்து 6வது நம்பர் என்னவா இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். அப்ப என்னது x plus 17 ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சட்டையின் விற்பனை விலை அதன் கொள்முதல் விலை 35% ஆகும். SP என்ன கொடுத்திருக்காங்க அதோட கொள்முதல் விலையில 35% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்றால் நஷ்ட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப SB by CP equal to 35 by 100 அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வருது 65%. அப்ப நஷ்ட சதவீதம் எவ்வளோ 65%. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு செவ்வக மீதின் மேற்புறத்தின் சுற்றளவு 70 மீட்டர். ஒரு செவ்வகம் இருக்கா சுற்றளவு ஃபார்முலா என்னது 2 × L plus B. இது வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு 70 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதன் பரப்பளவு 300 மீட்டர். பரப்பளவுனா என்னது L × B அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க 300 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதன் மூலை விட்டத்தின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப D ஃபார்முலா என்னது √L² plus B². இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு A plus B the whole square equal to A² plus B² plus 2AB ஃபார்மேட்ல இருக்கா. அப்ப நமக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க AB ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க L plus B ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப L plus B வேல்யூ நமக்கு வேணும்னா by 2 பண்ணுவோமா 70 by 2 பண்ணோம்னா 35 வரும். அப்ப L plus B ஓட வேல்யூ என்னது 35. அப்ப இங்க என்ன வரும் 35² equal to A plus B தான் B² தான் கேட்டிருக்காங்க. A² plus B² கேட்டிருக்காங்க plus 2 × 300. அப்ப 35² என்ன வரும் 1225 equal to A² plus B² plus 600. அப்ப A² plus B² வேல்யூ வேணும்னா 1225 minus 600 மைனஸ் பண்ண நமக்கு என்ன வரும் 625 வரும். இது எதோட ரூட்டா இருக்குன்னா 25 ஓட ஸ்கொயர் வேல்யூவா இருக்கும். அப்ப நமக்கு என்ன D க்கு என்ன கிடைச்சிருக்கு D is equal to 25. ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மொபைலில் கிடைக்கும் லாபம் கொள்முதல் விலையின் 250% ஆகும். கொள்முதல் விலையானது 50% அதிகரிக்கப்படுகிறது. ஆனால் விற்பனை விலை மாறவில்லை எனில் புதிய லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொள்முதல் விலை எவ்வளவுன்னு எடுத்துப்போம் 100 எடுத்துப்போமா. அதுல இருந்து என்ன பண்றாங்க லாபம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 250 சொல்லியிருக்காங்களா. அப்ப அமௌண்ட் என்னவா இருக்கும் ரெண்டையும் ஆட் பண்ணா அமௌண்ட் வருமா. அப்ப அமௌண்ட் எவ்வளவு 350. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க கொள்முதல் விலையானது 50 அதிகரிக்கப்படுது. அப்ப 50 அதிகரிச்சுன்னா இதுல இருந்து என்னவாகும் 150 ஆகுமா. நெக்ஸ்ட் விற்பனை விலை வந்து மாறல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதானே அமௌண்ட். அப்ப இது வந்து மாறல அப்படின்னு சொல்றாங்க 350 அப்படியே இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் இங்க 150 இருக்கு இங்க 350 இருக்கு. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வந்து ப்ராஃபிட் எவ்வளவு இருந்திருக்கும் ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு 200 இருந்திருக்குமா 200 இருந்திருக்கும். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 50. இந்த 50 வந்து 150ல எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்க்க போறோம். இப்போ இது 0 0 கேன்சல் பண்ணிடலாம் 5ஆல கேன்சல் பண்ணா இது 1 இது 3 டைம்ஸ் வரும். இப்போ மேல என்ன இருக்கு 100/3 இருக்கு. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 33.3 வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க புதிய லாப சதவீதம் எவ்வளவு இருந்திருக்கும் 100ஓட ஆட் பண்ணோம்னா 133.33%.
ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை 9,91,260 ஆகும். இது ஒவ்வொரு ஆண்டும் 30% அதிகரித்து வருகிறது. எனில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கூட்டு வட்டி ஃபார்முலா வந்து என்ன வரும்? P1 plus R by 100 whole power n is equal to A வா? நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 30% கொடுத்துருக்காங்க. இயர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா P1 plus 30 by 100 whole power 2 equal to 91260. இதுல இருந்து என்ன பண்ணணும் நம்ம? P மேல ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 130 வந்துருமா? 130 by 100 வந்துருமா? whole square is equal to 91260. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? P into இது 130 by 100 into 130 by 100. இந்த வேல்யூ தான் என்னது? 91260. இப்போ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஜீரோ இந்த ஜீரோ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 13ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணோம்னா என்ன வருங்க? 702. 7 2 வரும். மறுபடியும் 13ஆல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும்? 5 டைம்ஸ் வரும். அடுத்து 4. இப்போ நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 54,000. 54 கீழ இருக்க ஜீரோ சேர்த்தோம்னா 54,000. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. x மட்டும் தனியாக ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார். x வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 20 டேஸ்ல முடிப்பாங்க. y மட்டும் தனியாக 50 நாட்களில் முடிப்பார். y வந்து எத்தனை நாள்? 50 நாள்ல முடிப்பாங்க. அவர்கள் ஒன்றாக இணைந்து வேலையை தொடங்குகிறார்கள். ஆனால் 5 நாட்களுக்கு பிறகு x வேலையை விட்டு வெளியேறுகிறார். என் மீதமுள்ள வேலையை y எத்தனை நாட்களில் செய்து முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட டோட்டல் ஒர்க் என்னது? எல்சிஎம் தான் இவங்களோட டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 100 வந்து டோட்டல் ஒர்க்காக இருக்கும். நெக்ஸ்ட் இவங்களோட இது வந்து என்னது? இவங்களோட டேஸ். டேஸ் வந்து என்னது? 5, இங்க 2 இருக்கா? இவங்களோட எஃபிஷியன்சி பார்க்கணும் என்னது? இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா? அப்ப இங்க 5 வந்துரும், இங்க 2 வந்துருமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? 5 நாட்கள் ரெண்டு பேருமே வர்க் பண்றாங்களாம். அப்ப ரெண்டு பேருக்கு சேர்த்தோம்னா என்ன வரும்? 5 2 ஆட் பண்ணா 7. 5 நாட்கள்ன்றனால இன்டு 5 பண்ணோம் 35. அவங்க வந்து 100ல 35 ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க. 100ல எவ்வளவு ஒர்க் முடிச்சிருக்காங்க? 35 ஒர்க் முடிச்சிருக்காங்க. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 65 ஒர்க்ஸ் இருக்குமா? இந்த 65 ஒர்க்கை வந்து யார் பாக்குறாங்களாம்? y மட்டும் பாக்குறாங்களாம். அப்ப y ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பார்ப்பாங்களாம். அப்ப by 2 இதை கேன்சல் பண்ணோம்னா 32.5. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு அசல் தொகை ஆண்டுக்கு 8% என்ற விகிதத்தில் தடி வட்டியில் முதலீடு செய்யப்படுகிறது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது கொடுத்திருக்காங்க? 8% கொடுத்திருக்காங்க. n வந்து 2 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. வட்டி வந்து என்னது? இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 320 கொடுத்திருக்காங்க. நமக்கு பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப PNR by 100 தனி வட்டி ஃபார்முலா என்னது? PNR by 100. அப்ப P வந்து நமக்கு கேட்டிருக்காங்க n 2 years or 8% by 100 equal to 320. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 50 வரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா அடுத்து 4 ஆல இங்க கேன்சல் பண்ணோம்னா 80 வரும். அடுத்து இதை மல்டிபிள் பண்ணணும். அப்ப 25 to 8 2000. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை 1960. குறிக்கப்பட்ட விலைனா என்னது? எம்பி. எம்பி வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 1960 கொடுத்திருக்காங்க. அதில் 30% தள்ளுபடி கொடுத்திருக்காங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30% கொடுத்திருக்காங்க. அப்புறம் விற்பனை விலை எஸ்பி வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம 100% மார்க் பிரைஸ் தான். 100% வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1960 கொடுத்திருக்காங்க.
டிஸ்கவுண்ட் வந்து 30% கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோக்கு சேல் பண்ணியிருப்பாங்க? 70% வந்து சேல் பண்ணியிருப்பாங்களா? அப்போ 70% தான் நம்மகிட்ட எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ கேன்சல் பண்ணோம்னா அப்போ 196 × 7 மல்டிபிள் பண்ணோம்னா 1372. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலையானது அதன் கொள்முதல் விலையின் 160% ஆகும். குறிக்கப்பட்ட விலைனா என்னது? எம்பி. அதோட கொள்முதல் விலை என்னது? சிபி. சிபியில் 160% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 35% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. 35% என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அடுத்து லாப சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ MP/CP கொண்டு வந்தோம்னா MP/CP கொண்டு வந்தோம்னா 160/100. அப்போ டிஸ்கவுண்ட் எதில் பார்ப்போம்? எம்பியில் தான் பார்ப்போமா? அப்போ 160 × 35%. இப்போ 0க்கு 0 கேன்சல் பண்ணோம்னா 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும். இங்கே 7 டைம்ஸ் வருமா? அடுத்து மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 8 டைம்ஸ் வருமா? 56 வருமா? 56% வந்து என்னது? டிஸ்கவுண்ட் வந்து மார்க் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் தான் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட்னா என்ன பண்ணணும்? இது வந்து மைனஸ் பண்ணணும். 160லேருந்து மைனஸ் பண்ணணும். 160லேருந்து 56 வந்து மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 104 வருமா? ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்திருக்கும்? 100லேருந்து சிபி இருந்திருக்கா? 100லேருந்து சிபி இருந்திருக்கு. இப்போ எவ்வளோ ஆயிருக்கு? 104 ஆயிருக்கா? ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 4% கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். EFG இணைந்து ஒரு வேலையை 20 நாட்கள் செய்கிறாங்க. E + F + G இணைந்து எத்தனை நாள் செய்கிறாங்க? 20 டேஸ் செய்கிறாங்க. E மற்றும் F இணைந்து E + F வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 50 டேஸ் கொடுத்துருக்காங்களா? 50 டேஸ் கொடுத்துருக்காங்க. G மட்டும் தனியாக எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்னது? A × B/A - B-ஆ? அப்போ என்னது? 20 × 50 போட்டுக்கணும். அப்போ 20 × 50/20 - 50 பண்ணோம்னா என்னது? 30ஆ? அப்போ கேன்சல் பண்ணனா 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 100/3 இருக்குமா? 100/3 டேஸ். ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 வருடங்களுக்கு 24,000க்கான கூட்டு வட்டி 25,766.4 ஆகும். எனில் வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட். இந்த மாதிரி கொடுத்துருந்தா பிரின்சிபல் அமௌண்ட் டைரக்டாவே வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24,000 கொடுத்துருக்காங்களா? 24,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25,766.4 கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா எடுக்கிறதுனால இன்னொரு 0 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? 24,000 0 மல்டிபிள் பண்ணோம்னா இங்கே வந்து 25,766.4 வரும். நெக்ஸ்ட் இது வந்து எத்தனோட? இது வந்து 24ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 10,000 வருமா? நெக்ஸ்ட் இதை வந்து டிவைட் பண்ணோம்னா 24ஆல் 10736 வரும். இது வந்து 10,000ன்றது எதோட பவர் வேல்யூன்னு பார்க்கணும். அப்போ 10,000 வந்து என்னது? 10^4 வேல்யூ. அடுத்து இங்கே என்ன வரும்னா 14^4 தான் 10,736. அப்போ இங்கே என்ன வந்துருச்சு? 10 வந்துருச்சு. இங்கே வந்து 14 வந்துருச்சா? இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 4. இந்த 4 இந்த 10ல் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்கணும்? 4 10ல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். 0 0 கேன்சல் பண்ணோம்னா 40%. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரென்சரிடம் 91 மீட்டர், 112 மீட்டர், 112 மீட்டர், 49 மீட்டர் நீளமுள்ள மரத்துண்டுகள் உள்ளன. அவர் அந்த மரத்துண்டுகளை சம நீளமுள்ள பலகைகளாக வெட்ட விரும்பினார். சம நீளமுள்ள அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு பலகையின் அதிகபட்ச நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டுதான் என்ன அர்த்தம்? HCF வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு மீனிங். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது HCF பார்த்தோம்னா 7ஆல் பார்க்கணும். 7ஆல் பார்த்தோம்னா இது வந்து 13 டைம்ஸ் இருக்குமா? இது 13 டைம்ஸ் இருக்கும். இது 16 டைம்ஸ் இருக்கும். இது 7 டைம்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணலாம்? இதை வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு மேலே என்னது? இதை டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதோட HCF என்னது? ஆப்ஷன் டி 7. நெக்ஸ்ட் கொஸ்டின். எல்லானது எம்ஐ விட 3 மடங்கு அதிகம் எனில் எம்மானது எல்லை விட எத்தனை சதவீதம் குறைவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
எல் எம்க்கு வந்து ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எல் ஆனது எம்ஐ விட, அப்போ எம் வந்து 1 இருந்துச்சுன்னா 3 மடங்கு அதிகம்னா என்னது 4 மடங்கா இருக்குமா, 4 மடங்கு அதிகம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, எம் ஆனது எல்லை விட எத்தனை சதவீதம் குறைவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 இதுக்கு டிஃபரன்ஸ் என்னது 3ஆ, அந்த 3 வந்து டிஃபரன்ஸ் 4ல எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 25 வருமா, அப்போ 75%. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 15 மைனஸ் 2 இன்ட்டு 4 பிளஸ் 7 விட 7இன் விடையை கண்டுபிடிக்கவும். அப்போ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் மல்டிபிள் இருக்கிறத பண்ணுவோமா, மல்டிபிள் பண்ணோம்னா 8 வரும், மைனஸ் 15 இருக்கு, பிளஸ் 7 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணுவோம். அப்போ என்ன வரும் 22 மைனஸ் 8 ஈக்குவல் டு 14. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ ஆனது பி ஐ விட 3 மடங்கு வேகமானது மற்றும் பி ஆனது சி ஐ விட 2 மடங்கு வேகமானது. ஒரு பயணத்தை சி ஆனது ஏ பி கொடுத்துருக்காங்க, ஏ ஆனது பி ஐ விட 3 மடங்கு, அப்போ இது 3 இது 1 மடங்கா இருக்கும். நெக்ஸ்ட் பி சிக்கு வந்து ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, பி ஆனது சி ஐ விட இது 1 இருந்துச்சு, இது 2 மடங்கா இருக்கும். ஒரு பயணத்தை சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க 66 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிமிடங்கள் முடிகின்றது எனில் அதற்கு ஏ எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏபிசி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 3 1 2 1, இங்கே 1 வரும், இங்கே 2 வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சி வந்து 60, சி வந்து என்னது 1, இந்த 1 தான் என்னது 66ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏ தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, ஏவோட வேல்யூ என்னது 6ஆ, அப்போ 66/6 கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் 11. அப்போ ஏ எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க 11 நிமிடங்களில் முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 81/13 இங்கே என்ன இருக்குது பையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 176/16 மைனஸ் 98/49 இன்ட்டு 2197/169 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணுவோமா, அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் நமக்கு 1, இது வந்து 2 டைம்ஸ் இருக்குமா. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா இது 1 1, அப்போ இங்கே என்ன வந்திருக்கு நமக்கு 11 மைனஸ் 2 வந்திருக்கா, அப்போ 9 வருமா, 11 மைனஸ் 2 பண்ணால் 9 வரும். அப்போ இங்கே என்ன இருக்குது 81/13, இங்கே டிவைடில் இருக்கா, அப்போ டிவைடில் இருந்துச்சுன்னா என்னவாகும், இங்கே மல்டிபிளில் வந்துச்சுன்னா 1/9 வந்துருமா, 1/9 இங்கே இன்ட்டு 2197/169. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 13ஆல கேன்சல் பண்ணலாமா, 13ஆல கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 13 ஸ்கொயர்டு, இது வந்து என்னது 13 கியூப், அப்போ என்ன வரும் இங்கே 169 வருமா. நெக்ஸ்ட் 13ஆல கேன்சல் பண்ணால் இது 1, இங்கே வந்து என்ன வரும் 13 வரும். இந்த 13ஐயும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 9ஆல கேன்சல் பண்ணால் இங்கே 1, இங்கே 9 வரும். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 9. ஆப்ஷன் சி வரும். தேங்க்யூ.